தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோட இந்த வாரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஆறாவதாக பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆறாவது பாயிண்ட், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். 1 தீமோத்தேயு 1:15 இந்த வார்த்தையை பவுலே சொல்லியிருக்கான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. அதில் பிரதானமான பாவி நான் என்று சொல்கிறான். பிரதானமான பாவின்னா பெரிய பாவின்னு அர்த்தம். பெரிய பாவி, பாவியில் சின்ன பாவி பெரிய பாவின்னு இருக்கா? இவன் பெரிய பாவின்னு நான் தான் சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்கள்லாம் தேவன் அறியாத பாவிகள், சத்தியத்தை அறியாத பாவிகள், இயேசுவை அறியாத பாவிகள். ஆனால் நான் சத்தியத்தை அறிஞ்சு பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை புரிஞ்சு தேவகுமாரனை தேடி வந்த தேவகுமாரனை எதிர்த்து அவருடைய சபைகளை கெடுத்து அவருடைய விசுவாசிகளை அலக்கலை பண்ணி ஜெயிலில் போட்டு ஸ்தேவான் கொலைக்கு உடந்தையாக இருந்து இப்படி ஏகப்பட்ட அளவில் எதிர்ப்பாக தேவகுமாரனுக்கே நான் எதிராக செயல்பட்டிருக்கேன். அதனால் நான் பெரிய பாவி அப்படின்னு சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்குள்ள இந்துக்களை விட யூதர்கள் ரொம்ப மோசம்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இந்துக்கள் தெரியல, அறியலை. ஆனாலும் 10ல் 11 இயேசுவை கும்பிடுறேன்னு கும்பிடுவாங்க. ஆனால் யூதர்கள் பெரிய அறிவாளி, சயின்டிஸ்ட், மேதை, பெரிய விஞ்ஞானி, பெரிய ஆளுன்னு சொல்கிறான். இயேசுவை அறியலை. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமான ஊர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வருது. காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல. புறஜாதி நாடுகளுக்கு போகாதீங்க, இஸ்ரேல் தேசத்துக்கே போங்கன்னு சொல்லி சீசர்களுக்கு சொன்னார். இயேசுவும் அங்கே தான் பிறந்தார், ஊழியம் செஞ்சார், எல்லாம் அதை தான் செஞ்சார். இத்தனையும் இருந்து இயேசுவை அறிகிற அறிவில், தேவகுமாரன்னு அறிகிற அறிவில் அவங்க இல்லையே. ஆகவே அவங்க பாவி என்று தன்னை ஒத்துக்கொள்ளாமல் தங்களை நீதிமான்கள்னு சொன்னாங்க. மற்ற எல்லாருமே பாவிக, நாங்கள் தான் நீதிமான்கள், பரிசுத்தவான். அதனால தான் பரிசுத்த ஜாதின்னு சொல்லி தன்னை சொன்னாங்க. முழு உலகத்துக்கே தேவனாக இருக்கிறவரை இஸ்ரவேலின் தேவன்னு அடக்கினாங்க. இஸ்ரவேலின் தேவன், அதாவது எங்கள் நாட்டுக்குரிய சாமி, குலசாமி, எங்கள் குலதெய்வம், எங்களுக்கு தான் உரிமை அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் புரியாமல் அறியாமல் அவங்க மத வெறியில், ஜாதி வெறியில் சொன்னதே தவிர உண்மை சத்தியம் அது கிடையாதுல்ல. இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி என்ன சொன்னார்? ஒரே இறைவன், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறார், நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுறார். அவர் எந்த மாசும் இல்லாத, எந்த வேற்றுமை நிழலும் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் பட்சபாதம் இல்லாத பூர்ண சர்க்குணராக இருக்கிறாரு. அதுபோல் நீங்களும் அப்படி ஆகுங்கன்னு சொல்லி தான் இயேசுவின் பிரசங்கம் இருந்ததே தவிர இன்றைக்கு உள்ள ஆளுக மாதிரி சொல்லலை. ஆகவே பிரதான பாவி, பெரிய பாவி நான் தான்னு பவுல் ஒத்துக்கிட்டு தான் அப்போஸ்தலனாக ஊழியக்காரனாக வந்தான். யார் யார் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. லூக்கா 5:17 நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொல்கிறார். அதனால் யூதர்கள் முழுவதும் தங்களை நீதிமான்கள்னு ஏற்றுக்கிட்டாங்க, தங்களை அப்படி நினச்சிக்கிட்டாங்க. அதான் ஒருத்தன் 2 பேர் லூக்கா 18 ஜெபிக்க போகும்போது 10லிருந்து சொல்கிறார்ல, 2 பேர் கோயிலுக்கு போனாங்க. அந்த ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன்.
பரிசேயன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, 2 தடவை உபாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், பரிகாரர், அயோக்கியன், இந்த வேசி, விபச்சாரக்காரன், இந்த மாதிரி எல்லாரும் போல் நான் இல்லாதனால சோத்திருக்கிறேன்னு சொல்கிறான். எல்லாரையும் வஞ்சிட்டு இவன் நல்லவனா தோத்திரம் பண்ணுறான். ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபம் என்ன? பாவியாகி என்மேல் கிருபையார், கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியல. இயேசுனுடைய தீர்ப்பு என்ன? அவன் அல்ல, இவனே நீதிமானாக வீட்டுக்கு போனான். இவனே என்ன? பாவி என்று ஒத்துக்கொண்டவன் நீதிமானாக போகிறான். தன்னை உயர்த்தின அவன் பாவியாகவே போயிட்டான். பாவியாகவே வந்தான், பாவியாகவே போயிட்டான். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஜெபத்தை பற்றி தான் அங்கே சொல்கிறார். சோர்ந்து போகாமல் எப்போயும் நீங்கள் ஜெபிக்கணும் என்பதுக்கு ஒரு உதாரணம் தான் அங்கே சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம பாவி என்று ஒத்துக்கொள்வது அவசியம். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவத்தை இயேசு கழுவிட்டார், நான் நீதிமான் ஆகிட்டேன், உண்மைதான், பரிசுத்தவான் ஆகிட்டேன், உண்மைதான். அதை நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. இலவசமாக நம்ம பெற்றது. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 23, 24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்க. ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானாக்கப்படுறோம். அதுலேயே 9ஆம் வசனத்தில் இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம நீதிமான் ஆகிறோம். அதிலேயே 19ஆம் வசனத்தில் ஆதாமால் எல்லாரும் பாவியிலாக்கப்பட்டது போல கிறிஸ்து இயேசுவினால் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்கன்னு இருக்கு. இதை முதல் நீ உள்வாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் யோவான் 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் அதில் 1ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நாம் பாவம் செய்வோமானால், பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இதை எழுதுகிறேன். பிள்ளைகளேன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க தான். பாவம் செய்யாதபடி அவங்களும் பாவம் செய்வாங்க, எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் இன்றைக்கும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம திரும்ப பாவம் செஞ்சிடக்கூடாது, திரும்ப நம்ம பின்வாங்கிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 ஆவியானவர் பெருமுச்சிகளோடு நமக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறது அதுக்காகத்தான். ஆவியான அனுப்பப்பட்டது திரும்ப நம்ம பாவத்துக்கு போயிடக்கூடாது என்பதுக்கு தான். மீட்கப்படும் நாளுக்கண்டு பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி, முத்திரையாக பெற்ற ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்கன்னு எபேசியர் 4:30 அதுக்காக தான் சொன்னாங்க. இந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு 2 கொரிந்தியர் 3:17 அதுக்காக தான் சொன்னாங்க. அதனால் ஆவியானவரும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, திரும்ப நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, பின்வாங்கக்கூடாதுன்னு இன்றைக்கும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நிற்கிறேன்னு சொல்லுகிற நாம் விழுந்து விடாதபடி உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம் எச்சரிப்புண்டாக எடுத்துக்கிட்டு, எத்தனையோ ஊழியர்கள் விழுந்துட்டாங்க, எச்சரிப்புண்டாக எடுத்துக்கிட்டு நான் நிற்கிறேன் என்ற மமதையோ பொறுமையோ நமக்கு இல்லாதபடி அப்படியே கிருபையில் நிற்கிறேன், தயவில் நிற்கிறேன் என்ற உணர்வோடு கூட திரும்ப நம்ம கக்கினிதை தின்னாதபடி, கழுவப்பட்ட நாம் மீண்டும் சேத்தில் புரளாதபடி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்காக எதுக்கு பிடிக்கப்பட்டோமோ அதையே நாடி தேடி ஓடி அதையே நோக்கக்கூடிய கிருபையை பவுலை போல நமக்கு ஆண்டவர் தருவாராக. பின்னானவைகளை மறப்போம், முன்னானவைகளை நாடுவோம். இந்த ஆண்டோடு நம்முடைய காரியங்கள்லாம் முடியட்டும். 2024 முன்னானவைகளை யோசித்து இயேசு எதுக்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற, நாம் பாவிகளாக இருந்த நம்மை ரட்சிக்க வந்தார். இனி அடுத்து நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது என்ற உணர்வோடு கூட காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.